الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற ஒரு முக்கியமான இன்னொரு தவறு என்னவென்று சொன்னால், தங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள், தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் தங்கள் மீது திருப்தி அடைவார்களோ அதுபோல்தான் இறைவனும் திருப்தி அடைவான் என்று மனிதர்கள் இறைவனை பற்றி நினைக்கிறார்கள். ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டால் அவரை பின்பற்றுகிற தொண்டன் தீக்குளித்து சாகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன் இப்படி சாகிறான் என்று சொன்னால், அந்த தலைவர் அதை விரும்புகிறார். ஒருவனுக்காக எத்தனை பேர் சாகுறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு, உலகத்தில் தன்னுடைய செல்வாக்கை பறைசாற்றுவதற்காக வேண்டி பதவியிலிருந்து இறக்கப்பட்டாலோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது தலைவனுக்கு இயற்கையாக உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலோ ஒரு 10 பேர் தீக்குளித்தான்னா தான் அவருக்கு கௌரவம் கூட, 2 பேர் தீக்குளித்தான்னா அவருக்கு கௌரவம் கம்மி, ஒருத்தருமே சாவலன்னா ஒரு தலைவர் இல்லை என்று நினைக்கிற காரணத்தினால தலைவர் சந்தோஷப்படுத்தணும் என்று உயிரை மாய்க்கிறான். தலைவர் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்துக்கு ₹1,00,000 ₹2 3 கொடுக்கிறார், அந்த தலைவரும் கட்சியும் கொடுக்கிறது. அதே மாதிரி சில பேர் நீங்கள் உயிரை மாய்க்கிறான் தலைவனுக்காக வேண்டி. சில தலைவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். சில பேர் தொண்டர்னு சொல்லிக்கிறான், என் தலைவன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படி இருக்கிற காட்சியை நீங்க பார்க்கிறீர்கள். தலைவர்களுக்காக வேண்டி நான் இனிமே முடி எடுக்க மாட்டேன், சேவ் பண்ண மாட்டேன், அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆகுறாரோ அப்பதான் நான் என்ன செய்யறது தலையில கத்தி வைப்பேன் என்று சொல்லி காடு மாதிரி முடி வளர்த்து கொண்டு திரிகிற காட்சியெல்லாம் பார்க்கறீங்க. என்னுடைய கட்சி என்னுடைய தலைவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய விரலை காணிக்கையாக்குறேன், விரலை கொண்டு தலைவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி விரலை வெட்டி உண்டியல்ல போட்டு வர்ற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அது அந்த தலைவரும் சந்தோஷப்படுறாங்க, அவனை பிடிச்சி உள்ள போடுற மாதிரி தெரியல, அவனை ஊக்குவிக்கிறாங்க, பூஸ்ட் பண்றாங்க. விரலை வெட்டுறத பாக்குறீங்க, நாக்கு அறுத்து கொள்றத பாக்குறீங்க. தலைவர்களுக்காக ஜெயிக்கிறதுக்காக வேண்டி மஞ்சோறு திங்கிற, மஞ்சோறுனா என்ன, சோறு மாதிரி மண்ணள்ளி வச்சு மண்ணை திங்கிறது. ஏன்பா இது மண்ணை போட்டு திங்கிற, காது தலைவர் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நான் கடவுளுக்கு மண்ணு தின்று வேண்டிக்கிறேன் என்று சொல்லி, அப்ப தங்களுடைய தலைவர்களை திருப்திப்படுத்துவது எங்கே இருக்குது என்று சொன்னா நம்ம கஷ்டப்படுவதில் இருக்குன்னு நினைக்கிறான் மனுஷன். நம்ம எவ்வளவுக்கு தலைவனுக்காக வேண்டி நம்ம வேதனையை தாங்கிக் கொள்றோமோ அந்த அளவுக்கு தலைவர் சந்தோஷப்படுவாரு, தலைவர் திருப்தி அடைவாரு. ஒரு முதலமைச்சர் வர்றாங்க, ஒரு கட்சிக்காரர் வர்றாங்கன்னா 5 வயசு பிள்ளையில இருந்து வெயில்ல நிக்கும், வெயில்ல நிக்கிறத சந்தோஷப்படுறான் தலைவன். ஏன்டா ஒருத்தர் நிப்பாட்டி வைக்கலான்னு கேட்கறான், ஆளுக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னான். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான், நம்ம தலைவன் வரும்போது வெயில்ல நிக்கணும், கஷ்டப்படணும், அந்த மாதிரி அந்த காட்சி அவன் முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கஷ்டம் வெயில்ல நிக்கிற பாக்குறீங்க. இப்படி எல்லாம் பார்த்து விட்டு இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, அப்ப மனுஷனுக்கு நம்ம இப்படி பண்றோமே, ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி நாம வருத்தி கொள்றோமே, அப்ப கடவுளுக்காக நம்ம இதை செய்யக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வந்துருது. அவன் என்ன நினைக்கிறான், தலைவன் மாதிரி தான் கடவுள். கடவுள் எப்படின்னா, ஒரு தலைவன் எப்படி நம்மள்ட்ட இருந்து நம்ம வேதனைப்பட்டு அவனுக்கு சந்தோஷமா இருக்குதோ, நம்ம கஷ்டப்பட்டு அவனுடைய செல்வாக்கு கூடுதல் நினைக்கிறானோ, நம்மை வருத்தி கொள்வது அவனுக்கு எப்படி சந்தோஷம் தருகிறதோ, கடவுளும் இறைவனும் இப்படித்தான் சந்தோஷப்படுவான் என்று நினைத்து கொண்டு கடவுளுக்காக வேண்டி தீயில இறங்கி நடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. தீயில இறங்குற வேதனை, தீயை மிதிக்கிறது என்பது மனிதனுக்கு கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்றான், கடவுள் சந்தோஷப்படுவார் இதற்காக வேண்டி தீயில மிதிக்கிற காட்சியை பாக்குறீங்க. நாக்கில ஈட்டியை வச்சு குத்தி கொள்ளக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. குழந்தைய உயிரோடு புதைத்து வெளியே எடுக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அதுல 2 3 அவுட்டா போய் தடை போட்டு வச்சிருக்காங்க.
உசுரோட புதைச்சி உசுரோட எடுக்க முடியாம போச்சு. அதனால இப்ப தடை போடப்பட்டு வச்சிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ரொம்ப வேதனை, தன்னைத்தானே பல முனைகள்ல வேதனை. இங்க இருந்து நான் 400 கிலோமீட்டர் நடந்தே வர்றேன் கடவுளுக்காக வேண்டி. இவர் நடந்தே வர்றாருன்னா கடவுள் சந்தோஷப்படுறான். பார் நடந்து வர்றான், பார் எவ்வளவு கஷ்டப்படுறான், பார் எனக்காக நெருப்புல இறங்குறான், பார் எனக்காக வேண்டிய குளிர்ல கிடக்குறான், பார் அப்படின்னு கடவுள் நினைப்பாரு. இவன் நினைக்கிறான். மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இப்படி ஒரு தலைவன் இந்த தொண்டர்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்றானோ, தொண்டர்களை கஷ்டப்படுத்தி அவன் தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்திக் கொள்கிறானோ, கடவுளும் அப்படித்தான் இருப்பான், இறைவன் அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு கார்த்திகை மாசத்துல கடுமையான குளிர்ல போய் குளிச்சு விட்டு நடுநடுக்கிற குளிர்ல குளிச்சு ஈர துணியோடவே போய் கடவுளை வழிபடுறான். ஈர துணி அது குளிரே விடவடக்கும், தண்ணியில இறங்கின அது வேற விடவெடப்பு, அது ஈரத்தோடு நின்றான் அது வேற விடவெடப்பு. அந்த விடவெடப்பை தாங்கி கொண்டு இருந்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவாரு. ஈரத்துணியோட தான் நம்ம வழிபடணும் என்றெல்லாம் அந்த கடவுளை சந்தோஷப்படுத்தின என்ற பெயர்ல தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். பல மதங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை தகர்த்தெறிகிறது. நீ கடவுளை மனுஷன் மாதிரி நினைக்காத, நீ கடவுளை இப்படி நினைக்காத, நீ வேதனைப்படுவது அவனுக்கு பிடிக்காது. உங்களை வேதனைப்படுத்திக் கொள்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நீங்கள் மனிதன் மாதிரி இறைவனை நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று கேட்டா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவளோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மேல இரக்கம் உள்ளவன். ஒரு சிஎம் வர்றாங்க, ஒரு கட்சி தலைவர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி குழந்தைகளை தெருவில் நிப்பாட்டி வைக்கிறீங்க. அதை எந்த ஒரு தலைவன் கண்டிச்சு நீங்க பார்க்கல. ஏன்டா பாவிகள் அந்த பச்சை பிள்ளையில கொண்டாந்து வெயில நிப்பாட்டுங்க யாராவது கேட்டானா? எவனும் கேட்கல. உங்க தாய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, நீங்க வரவேற்கிறக்கா வெயில நிக்கிறீங்க. அந்த தாய் என்ன பண்ணுவா? அட பாவி ஏன்டா வெயில நிக்கிற, நீங்க வரவேற்க வந்து என்ன சந்தோஷப்பட மாட்டா. அவ என்ன செய்வா? பாவி ஏன்டா வெயில நிக்கிறேன்னு துடிச்சு ஓடி வந்து தூக்கிடுவா. அப்ப ஒரு உங்களை வெயில நிப்பாட்டி வைப்பது உங்க தாய் ஒத்துக்குருவாளா? தாய்க்கு மேல கடவுள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்க பெத்த தாய்க்கு மேல 1000 மடங்கா நீ கடவுள் நினைப்பா, உன்னை வேதனைப்படுத்த அல்லாஹ் விரும்ப மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறார். எப்படி போறார்? வயசான ஆளு, நடக்க இயல்ல அவருக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசான ஒரு ஆளு தன்னுடைய 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு, மகன்களை இந்த பக்கம் ஒரு மகன் அந்த பக்கம் ஒரு மகன், இவன் தோள்ல ஒரு கை அவன் தோள்ல ஒரு கை போட்டு கொண்டு தாங்கி கொண்டு கால்கள் தரையில இழுவர்ற மாதிரி போறார். போய்கிட்டு இருக்கிறார், மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் இருந்தாலும் இப்படி போறாரு, எங்க போறாரு? இல்ல அவர் நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதா அவர் முடிவு பண்ணிட்டாரு. எதுக்கு எப்படி போறாங்க? ஆளுக்கு நிக்க முடியல, அவருக்கு நிக்க முடியாத அந்த ஆளு நேர்ச்சை பண்றாரா, நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால ஏன் இப்படி நடக்க இயலல. அவர் நடந்தே நான் அல்லாஹ்வுக்கு நான் சாதாரணமா போனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நடந்து வெயில்ல கல்லுல முள்ளுல கல்லும் மில்லும் காலுக்கு மெத்தன்னு போகணுமா, செருப்பு கூட போடாம அப்படி கஷ்டப்பட்டா தான் கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைத்து கொண்டு 2 மகன்களுடைய தோள்கள்ல கைகளை வைத்துக் கொண்டு அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முருகுஃபல் யர்கப், அந்த ஆளு ஒட்டகத்தில் உட்கார சொல்லு. முதல்ல ஒட்டகத்தில் நேர்ச்சை பண்ணிட்டாருங்கிறாங்க, நேர்ச்சை பண்ணினாலும் ஏறி உட்கார சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ லகனியுன் அன் தாதிபி ஹாதா நஃப்ஸஹு, இந்த கிழவன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. இவர் வேதனைப்பட்டு அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா? அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானா? உன்னை யார் இப்ப வேதனைப்படுத்த சொன்னா? இப்படி உன்னை ஹஜ்ஜுக்கு வர சொன்ன யாரு? எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் ஆணையிட மாட்டேன். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதன் சக்திக்கு மேல் இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். இது இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கொள்கை, அடிப்படை கொள்கை. இந்த அளவுக்கு முடியல, ஏறல, நிக்க ஏறல, சுயமா கூட நடக்க ஏறல. நீ என்ன நடந்து ஹஜ்ஜுக்கு போறது? வசதி இல்லாட்டி நடந்து ஹஜ்ஜுக்கு போ, வாகனம் இருக்குது, உனக்கு உடம்புலையும் ஏறல, ஏறி உட்கார்ந்து போவியா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு தான் போறாரு இத்தனைக்கும். இன்னைக்கு அந்த கூத்த பார்க்க நம்ம ஆட்களை பாருங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு எப்படி போக கூடாது இருக்கிறது. கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதூருக்கு நடந்து வர்றேன், நேர்ச்சை கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதூர் தர்காவுக்கு நான் நேர்ச்சை நடந்து வர்றேன். அது மாதிரி கூத்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. கண் முன்னாடி இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வேற சமுதாயங்களை பின்பற்றி செய்யறது ஒரு பாவம். அந்த பாவத்திலே கூட என்ன செய்யறாங்க? அந்த கலாச்சாரத்தை அழகா ஃபாலோ பண்றாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க, அதுல இஸ்லாத்துக்கு எதிரான விளங்கி கொள்கிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னுடைய சகோதரி நடந்தே ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டார், அப்படி செய்யட்டுமா? நடந்தே ஹஜ்ஜி செய்யறதா என் சகோதரி முடிவு பண்ணிட்டாங்க, அது மாதிரி செய்யட்டுமா என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், நடந்தே செய்கிறேன் என்று ஒரு காரியம் இஸ்லாத்துல கிடையாது.
நடந்து செய்கிறது என்பது சாதாரணமா ஒரு உங்களுக்கு முடியல, வாகனம் இல்லை, நடந்து போக அது ஒரு விஷயம். உங்கள்கிட்ட என்ன இருக்கிற அதை புறக்கணிச்சு விட்டு கார் இருக்கேன் நான் நடந்து தான் போவேன், நடந்து போய் நான் கஷ்டப்படுவேன், இங்கே தாம்பரம் வரைக்கும் நடந்து போவேன், அது கூடாது. இல்ல காசு இல்ல அல்லாஹ் தஆலா நடந்து போற மாதிரி நம்ம ஆக்கிவிட்டானா அதுக்கு நடந்து போறதுங்கிறது வேற. அது நீங்க இறைவனுக்காக பண்ணல, உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான், உங்களுடைய சக்தி அவ்வளவுதான். உங்களுக்கு அப்படிதான் சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போற சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போங்க, சைக்கிள்ல போற சக்தி இருந்தா சைக்கிள்ல போங்க, அல்ல நடந்துதான் போக இயலும், அந்த மாதிரி வசதி இல்ல அப்படின்னு இருந்து உடல்ல தாக்கத்து இருந்தா நடந்து போங்க, அது ஒரு விஷயம். நடந்து போறது என்பது கடவுளுக்கு ரொம்ப பிரிய மாதிரியும், வாகனத்தில் போனா பிடிக்காத மாதிரியும், இவ்வளவு நம்ம எவ்வளவு வேதனைப்படுத்திக்கிறோமோ, எவ்வளவு காயிறோமோ, எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குங்கிற மாதிரி நடந்தால் அது இஸ்லாத்துக்கு தேவையில்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லி தர்றாங்கன்னு பாருங்க. இறைவனை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மனிதன் கொண்டிருக்கிற தவறான எண்ணங்களை நீக்கிறாங்க. எப்படி நீக்கிறாங்க? ஒரு ஆளு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பயங்கரமான கூட்டமா இருக்கு, போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நிறைய ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு போய் எட்டி பார்க்கறாங்க, நடுவில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு, கொடைனா அந்த கொடையை நிழல் போடுறதுக்கு ஏதாவது துணியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் நடுவில் உட்கார வச்சு அவருக்கு மேல ஒரு துணியை பிடிச்சி உட்கார்ந்துருக்கு, நிழல் அவர் மேல வெயில் படக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. என்னப்பா மேட்ரு, இருந்தாலும் தனியா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு நீங்க எல்லாம் நிழல் பிடிக்கிறீங்களா, என்ன மேட்ரு, நோம்பு வச்சிருக்காரு அவரு அப்படிங்கிறாங்க. பிரயாணத்துல போகும்போது மற்றவங்க பிரயாணத்துல சலுகை இருக்குது, இவங்க எல்லாம் சலுகையை பயன்படுத்தி மற்றவங்க நோன்பு வைக்கல, இந்த ஆள் பிரயாணத்துல நோன்பு வச்சு விட்டாரு, நோன்பு வச்சு ஆளுக்கு முடியல, தாங்க முடியல, அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தோன்னு என்ன பண்றாங்க, ஒரு நோம்பாளியா இருக்கார் பாவம், நம்ம நிழல் படாம வெயில் படாம பாதுகாத்துக்கிறோம், 4 பேர் துண்டு பிடிக்க 4 பேர் இப்படி 4 பேர் துண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. சுத்தி நின்று மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பிடிச்சிடுறாங்க. எந்திரி முதல்ல, உன்னையா பயணத்துல யார் நோன்பு வைக்க சொன்னா, பிரயாணத்துல உன்னை நோன்பு வைக்க யார் சொன்னா, பிரயாணத்துல ரமலான் நோன்பை விட சொல்லி மார்க்க சலுகை இருந்திருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபைதத்தும் மின் அய்யாமின் உகர், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், சஃபர்ல இருந்தால், பிரயாணத்தில் இருந்தால் வேற நாள்ல வச்சுக்கிறீங்கன்னு ரமலானுக்கு அல்லாஹ் சொல்றான். இது ரமலான் கிடையாது. நீ என்ன பிரயாணத்துல நோன்பு வைக்கணும், நோன்பு வச்சு விட்டு அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு துண்டு போதிக்கிட்டு எதுக்கு இந்த வேலை உனக்கு, பிரயாணத்துக்கு நோன்பு விடு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு பெரிய வேடிக்கை, ஆன்மீக குரு வந்துட்டார் பாருங்க, கஷ்டப்படுறாரு. ஒருத்தன் வேதனைப்படுறான்னு சொன்னா, அவன் கடவுளுக்கு வேதனைப்படுறேன்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டான்னு சொன்னா அதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம், ஆசி வாங்குறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு உறுதுணையா ஒரு கூட்டம், காணிக்கை செலுத்த ஒரு கூட்டம், இதெல்லாம் நீங்க உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாசல் அடைக்கிறாங்க, இந்த வளவு அல்லாஹ்வை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்க. அல்லாஹ்ங்கிற மனுஷன் கிடையாது, நீ பாக்குற தலைவன் மாதிரி கிடையாது, உன்னுடைய முதலாளி மாதிரி கிடையாது, உன் எஜமான் மாதிரி கிடையாது, உன்னுடைய அதிகாரி மாதிரி கிடையாது. அல்லாஹ்ங்கிற அல்லாஹ் தான், கருணை இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, ஒரு நாள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பாருங்க, ஷார்ப்பா. சமுதாயம் எந்த இடத்துலயாவது அல்லாஹ்வை புரியறதுல தப்பு பண்ணுதான்னு பாக்குறாங்க, இபாதத் பண்றாங்களே, கஷ்டப்படுறாங்களே, நல்ல அப்படி விரும்பவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்குது பள்ளிவாசல்ல, கூரை தானே, மேல கூரை போட்டுருக்கு, குச்சியா நட்டி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு கயிறை போட்டு தொங்க விட்டுருக்குது. பள்ளிவாசல் வந்து ஒரு கயிறு தனியா அப்படி தொங்குது. என்ன கயிறு இதுன்னு கேட்கறாங்க. இது எப்படி கயிறு ஏன் தொங்குது, அது பர்பஸா தொங்குதுன்னு விளங்குது, ஏதோ நீளமா அதுக்குன்னு தொங்க விடணும்னு தொங்க விட்ட மாதிரி தெரியுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவனே, அது ஜைனபுடைய கயிறு. ஜைனபுடைய கயிறா, இது ஜைனபுடைய கயிறு கேட்கறாங்க. ராத்திரில ஜைனபு நின்று தொழுவாங்க, தொழும்போது தூக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த கயிற்றை இடுப்புல கட்டிக்குவாங்க. தொழுவுறது, தூக்கம் வந்து விழுந்தா கயிறு தாங்கி பிடிச்சிக்கணும், தூக்கம் வந்தாலும் தொழுவுறது, தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களா, அந்த தொழுவும் போது தூங்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாதுல, கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கயிறை தொங்க விட்டு அது இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவுறது. தூக்கம் வந்து விழுந்தா கூட கீழே குனிஞ்சு நிமித்திடலாம், கயிறு பிடிச்சி இழுத்துக்கிறோம், கீழே விழுந்து பிறன்ற மாட்டோம், அதுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. கோவம் ஒரு சுசலாது, விளையாடுறீங்களா அல்லாட்ட விளையாடுறீங்களா, உங்களுக்கு அலைக்கும் பிமா துத்தீகூன், ஏண்டதை செய்யுங்க, தூக்கம் வந்து அப்படி தூங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழுகையில நிக்கிறீர்கள், தூக்கம் வருது, விட்டுட்டு ஓடி போயிடணுமா, என்ன தூங்கிட்டு தொழுகிறது, போய் தூங்கிட்டு எந்த தூங்குறவனுக்கு சலுகை இருக்கு மார்க்கத்துல. தொழுகையில வந்து நிக்கிறோம், நம்ம அதிகமா மட்டும் சொல்லட்டுது, நிக்கிறதான் தெரியல, ஓதுறது விளங்கல, லோகத்துல ஓரமா அசரத்துல ஒரு மாண்டு விளங்கல, என்ன ஓதுறோன்னு விளங்கல, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோன்னு விளங்கல, அப்படி ஒரு மாதிரியா பரட்டுது, என்ன இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு நிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இருக்கிற தொழுகைய இந்த ஜைனபு சீதான் சொல்றாங்க, உங்களுக்கு தொழுவுங்கள், எப்ப தொழுவனு சல்லி அகதுக்கும் நிஷாத்தோ, செழிப்பு, அதாவது நல்ல ஈடுபாடோட இருக்கும் பொழுது உள்ள ஒருத்தர் தொழ வேண்டும். தூக்கம் வந்து விடுமையானால் போய் படுத்து தூங்கிட்டு தூக்கம் போனோம்னு சொல்லுங்க, தூங்கிட்டு தொழ வேணாம்.
அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தூங்க வந்தா கூட நான் சில ஆளுக்கு இருப்பாங்க குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க, தூக்கம் வரும், இவன் 2 ஜூஸ் எப்படி முடிச்சாகணும், தூக்கம் வந்து தூங்க வேண்டிய 2 ஜூஸ் முடிச்சாகணும். ஈடுபாட்டோட நீ ஓதுவியா? ஈடுபாடே இல்ல. என்னன்னா 2 ஜூஸ் நான் இன்னும் 40 பக்கம் இருக்கு முடிச்சுக்கிறேன், இன்னும் 39 பக்கம் தான் இருக்குது, இன்னும் 30 பக்கம் தான் இருக்குது என்று அதை எப்படி முடிப்பாங்க? தூங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணில் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு இப்படிலாம் செய்யற ஆட்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ஈர துணி வச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு தூக்கம் வந்தா போய் தூங்க வேண்டியானுங்க. குர்ஆனை இக்ரவுல் குர்ஆன மா தலஃபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் ஈடுபாட்டோட இருக்கும் பொழுது குர்ஆனை ஓதுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குர்ஆனை ஓதுறதா இருந்தா உள்ளம் ஈடுபடணும். முடியலையா, டயர்டா இருக்கா, நான் பக்கத்து நிறைக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. 40 பக்கம் ஓதுனியா, 30 பக்கம் ஓதுனியா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. தரமா இருக்குதா நல்லா பார்ப்பானே தவிர எத்தனை பேஜ பெரட்டினா நல்லா பார்க்க மாட்டான். தரம் என்னது? நம்மளே ஒரு பொருளை தரத்தானு பார்க்கிறோம். நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம், சட்ட துணி வாங்க போறோம், சாயம் போகாம இருக்குமா, உழைக்குமா, சுருங்காம இருக்குமா, கசங்காம இருக்குமா என்று அதனுடைய தரத்தை பார்க்குவோமே தவிர நிறைய கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி தரம் குறைஞ்சதை வாங்கிட்டு வருவோமா? வாங்க மாட்டோம். அல்லாஹ் வந்து நம்ம செய்யற இபாதத்துகளையும் தரமா தர்றதை விரும்புறான். தரமா கொடுப்பா. நீ தரம் எது? ஈடுபாட்டோட செய்யறது தரம், கவனத்தோட செய்யறது தரம், மன மகிழ்ச்சியோட செய்யறது தரம், சந்தோஷமா செய்வதற்கு தரம், வெறுத்துக்கிட்டு செய்யறது, பிடிக்காம செய்யறது, கஷ்டப்பட்டு செய்யறது, எப்படா முடியும் டயத்தை வச்சுக்கிட்டு செய்யறது எல்லாம் தரம் குறைவானது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க குர்ஆனை ஓதுனா கூட உள்ளம் ஈடுபாடோட இருந்தால் நீங்கள் ஓதுங்கள், இல்லாட்டி ஓதாதீங்க. அப்ப எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா? இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழகு குத்த முடியாது, அல்லாஹ்வுக்காக விரல வெட்ட முடியாது, அல்லாஹ்வுக்காக நாக்க வெட்ட முடியாது, அல்லாஹ்வுக்காக வெயில்ல கிடக்க முடியாது. வெயில்ல நிக்கிற தருத்தாங்களா இல்லையா? ஏற்கனவே ஜும்மாவுடைய உரையில ஜும்மாவுடைய சட்டங்களை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அதாவது ஜும்மாவுல இமாம் வந்து மக்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த சம்பவம். அபு இஸ்ராயில் ஒருத்தர் வெயில்ல நிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் வெளியே நின்று கொண்டே இருக்கிறாரு. பார்த்தா பர்பஸா நிக்கிறார், நிக்கணும்னு நிக்கிறார், நல்லா விளங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் இருந்தாலும் நின்றுட்டு இருக்காரு, வெளியில நிக்கிறாரு, என்ன மேட்ரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவர் பேர் அபு இஸ்ராயில், அவருடைய பேரு, அவர் நிக்கிறதுன்னு நேர்ச்சை பண்ணிட்டார். ஜும்மா முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? நிக்கிறது நேர்ச்சை பண்ணிட்டாரு. அதுவும் சும்மா நிக்கிற நேர்ச்சை பண்ணலையா, வெயில்ல நிக்கிற நேர்ச்சை பண்ணிட்டார். நிக்கவும் செய்வேன், அது வெயில்லையும் நிக்குவேன், உள்ளுக்குள்ள வந்து கூட நிக்க மாட்டேன், வெயில்ல நிக்கிறது என்று நான் நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் பேசுவது இல்ல அப்படின்னு ஒரு நேர்ச்சை பண்ணி இருக்கிறாரு. நோன்பு வைப்பதாக நேர்ச்சை பண்ணி இருக்கிறாரு. அந்த நேர்ச்சையை தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கிறார் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க. ஆஹா, நல்ல காரியம், கடவுளுக்காக நிக்கிறாரு, அல்லாஹ்வுக்காக வெயில்ல நிக்கிறாரு. வெயில் சந்தோஷப்பட்டாங்களா? மரியாதை உள்ள உட்கார சொல்லு. முருகு சொல்றாங்க, சுத்தம் பள்ளியத்த கள்ளம், முதல்ல ஒரு பேச சொல்லு. பள்ளி எஸ்டல் இல்ல, நிழல் அனுபவிக்க சொல்லு. பள்ளி எப்போது வந்து உட்கார சொல்லு. பள்ளி திம்ம சவுமகம், நோம்பு மட்டும் வைக்கிறவர், நோம்பு வைக்கிற நேர்ச்சை பண்ணார், அதை செய்யட்டும். வெயில்ல நிக்கிறதுங்கிற வணக்கம் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள என்ன செய்யறான்? தீ மிதிக்கிறான். முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த 10வது நாள் அன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அங்கங்க தீய வாட்டி இந்த சென்னையில் நடந்துட்டு இருக்கிறது. எத்தனை கிராமங்கள்லாம் திறந்துருச்சு. படித்தவர்கள் இருக்கிற சென்னை திறந்த காணோம். சென்னையில் இன்னைக்கு முன்ன நம்ம இருக்கிற மண்ணடியில் 3 இடத்துல நடத்தணும், நம்ம கண்ணால பார்க்கணும். நெருப்பை வளர்த்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்குகிறார்கள். என்னப்பா அல்லாவுக்கு நீ செய்யக்கூடாது? முதல்ல ஹசன் ஹுசைனுக்கு செய்யலாம், செய்யறது ஆளுங்க தப்பு முதல்ல. 2வது அல்லாவுக்கு கூட இப்படி செய்ய நமக்கு அனுமதி இல்லையே. அல்லாவுக்கான நெருப்புல இறங்கலாமா? அல்லாவுக்கான வேதனைப்படுத்திக்கலாமா? அல்லாவுக்காக நம்ம நெஞ்சில் அடிச்சுக்கலாமா? கத்தியை குத்திக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத். பாக்குறீங்களா இல்ல? முஹர்ரம் 10ல என்ன நடக்குது? ஊர்வலம் போறான். அல்லாஹ் சாமி ஊர்வலம், அதுக்கு பேரு. அந்த ஊர்வலத்தில் என்ன பண்றான்? ஒரு கை மாதிரி குதிரையில வச்சுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு குத்திக்கிறான். ரத்தம் வடியுது, டிவியில போட்டு காட்டுறான். தலை குனிய வேண்டி இருக்குது. காட்டுமிராண்டி மார்க்கம். இஸ்லாம் ஒரு காட்டுமிராண்டி மார்க்கம் என்று சொல்வதற்கு இவர்கள் ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதாவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் வந்து கன்னத்தில் அறைந்து கொள்கிறானோ, துன்பம் ஏற்படும் பொழுது சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது. துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இந்த வேலையில அந்த கிறுக்குத்தனம் பண்ணக்கூடாது, சட்டை கிழிக்க கூடாது, உடம்பு வேதனைப்படுத்திக்க கூடாது, அல்லாஹ்வுக்காக படுத்தக்கூடாது, மார்க்கத்துக்காக படுத்தக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, மனிதன் மாதிரி அல்லாஹ் நினைக்காதீங்க. மனிதன் எப்படி நம்முடைய துன்பங்கள்ல வந்து இன்பம் காண்பானோ அந்த மாதிரி உள்ளவன் அல்லாஹ் இறைவன். உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்ல. உங்களை கஷ்டப்படுத்த லாபம், இவங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன் அவன் மனுஷன் அப்படி விரும்புறான்னு கேட்டா, 10 பேர் செத்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு 100 ஓட்டு கூட கிடைக்கும். 10 பேர் சாப்பிடுறாங்களே, பயங்கரமா நல்லா இருப்பாரோ, 100 ஓட்டு போடுவான்.
எதனால அது விரும்புறான்னு விளங்கிருங்க. நீ செத்தா அவனுக்கு லாபமா இருக்குது, விரல வெட்டிக்கிட்டாங்க 100 பேர் விரல வெட்டினான்னு வைங்க, ஜெயிச்சிருவான். ஏன் தலைவருக்கா விரல வெட்டுறவன் 100 பேர் இருந்தான்னா இதான் ஜெயிக்கிற கூட்டமா இருக்குமோ, விரலை வெட்டி எறிகிறானுல இப்படின்னு ஒரு லாபம் இருக்கிறது. நீ கஷ்டப்பட அல்லாவுக்கு என்ன லாபம்? அவன் கஜானா ஏறி போயிருப்பதா? முதலமைச்சர் பதவிக்கு வந்து போறான் அவன். நீங்க எல்லாரும் போய் கையை வெட்டிக்கிட்டவன அவனுக்குடைய அந்தஸ்து உலகம் பூரான் சேர்ந்து அவனை வணங்கினாலும் அவனுடைய அந்தஸ்துல ஒரு கடுகளவு கூட போறது இல்ல. எல்லாரும் சேர்ந்து வணங்குறது இல்லைன்னு நீங்க தீர்மானிச்சாலும் அவனுடைய அந்தஸ்துல கடுகளவு குறைய போறது. அவன் தான் அவனுடைய பொசிஷனுக்கு யாரும் போட்டி கிடையாது, அதை எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க போய் எவ்வளவு பேரும் புறக்கணிச்சிட்டு போனாலும் அவனுடைய கிரேட் ஏற போறது இல்லை. அவன் இதை எதிர்பார்க்க போறான்? நீங்க கஷ்டப்படுறது அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும்? அவனுக்கு அவன் சமது, ஒரு தேவையும் இல்லாதவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டுல வந்து ஒரு 3 பேர் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்து என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை எல்லாம் எப்படி தொழுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க, உங்களுடைய எப்படி கேட்கறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அந்த விளக்குறாங்க, தொழுவாங்க தூங்குவாங்க இப்படி விளக்குறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், அது போதும், நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு இனிமே இப்ப ரசூலுல்லாஹ்வே இப்படி வணங்குறாங்க, நம்ம அதோட கூட வணங்கணும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னி லா அத்தஸவஜு நிசா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணாம நான் என்ன செய்ய போறேன், முழுக்க அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன். ஒரு ஆள் சொல்றாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நான் ராத்திரி தூங்கவே மாட்டேன், இனிமே முழிச்சுக்கிட்டு வணங்குறதா என்னுடைய வேலையை தவிர நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் எப்ப பார்த்தா நோன்பு வச்சுட்டே இருப்பேன் ஒரு நாள் விடாம அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு செய்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, அங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, இந்த மாதிரி சொன்ன நீங்க தான் 3 பேர் தான் சொன்னீங்க, வாங்க நீங்க தான் சொன்னதா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இது அல்ல, உங்களை விட நான் இறைவனை அஞ்சுகிறேன், இறைவனை உங்களை விட நல்லா புரிஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் அல்லாஹ் விரும்புவான்னா நான் செஞ்சுட்டு போயிருவோம்யா, இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் கல்யாணம் பண்ணாம இருந்து அந்த உணர்வை தியாகம் பண்ணுவது கடவுளுக்கு பிடித்தம் என்றால் அதை நான் செய்வேன். தூங்குறதுல தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் அதை நான் செய்கிறவனா இருப்பேன். உங்களை விட அல்லாஹ்வை நன்கு புரிந்து கொண்டவன், அல்லாஹ்வை நன்கு அஞ்சுகிறவன். நான் கல்யாணம் பண்றேன், குடும்பத்தோட வாழ்றேன், தூங்குறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், வைக்காம இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிபான் சுன்னதி வலைஸ மின்னி, என்னுடைய இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்ன சேர்ந்தவன் கிடையாது, போ வெளியே போ, என் ஜமாத்துக்கு இடம் இல்லைங்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதாக வந்து கேட்டாங்க. அதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்ல உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாட்டி சிறந்தது, அது ஆண்மையை எடுத்துட்டா இன்னும் சிறந்தது, கன்னிகளா இருந்தா அது சிறந்தது, ஆண்கள் கன்னிகளா இருந்தா அதுவும் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி கல்யாணம் காட்சி குடும்பம் குட்டின்னு இப்படி போய்கிட்டு எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல, அல்லாஹ்வுக்கு முழுசா அர்ப்பணிக்க போறோம், எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க, ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அந்த காலத்தில் மெத்தல நீக்குவாங்க போல இருக்கு, அது அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு தடுத்துட்டாங்க. நான் யஹூதி மார்க்கத்தையோ நஸ்ரானி மார்க்கத்தையோ சொல்லித்தர வரவில்லை, தூய்மையான இஸ்லாத்தை சொல்லித்தர வந்திருக்கிறேன், அதில் இதற்கு இடம் கிடையாதுன்னுட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் தனக்கு இயற்கையாக அல்லாஹ் தந்திருக்கிற உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்யலாம். கல்யாணங்கிற உணர்வை தியாகம் பண்றாங்க கடவுளுக்காக வேண்டி. அவனுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் கொடுத்திருக்கிறான், ட்ரெஸ் தியாகம் பண்றான் கடவுளுக்காக வேண்டி. எதுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும், நம்ம கடவுளுக்கு இதே அவுத்து எரிஞ்சிருவோம். நிர்வாணமா அது கடவுளுக்கு பிடிக்கும், நிர்வாணமா போனா கடவுளுக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணாட்டி கடவுளுக்கு பிடிக்கும், திங்காம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும், பருகாம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும், கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும். எதுவும் கடவுளுக்கு பிடிக்காது. நம்ம செய்யற இந்த எதுவும் என்ன செய்யாது, கடவுளுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்கிறவனா தான் கடவுளுக்கு தகுதியே கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்வதில் என்ன விளங்கணும் என்று கேட்டால், இந்த ஒரு விஷயத்தை விளங்கிட்டா ஏராளமான பிரச்சனை தீர்வாயிடும். கடவுள் பேரால் நடக்கக்கூடிய எத்தனை விதமான மோசடிகள், பிராடு, பித்தலாட்டம் எல்லாம் சாவுமணி ஆயிடும். அப்ப இதை புரிந்து கொண்டு இது அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு அம்சம். நம்ம வேதனைப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீங்க அல்லாஹ்வுக்கு என்று எந்த கட்டத்திலும் உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு பிச்சைக்கார கோலம் போடாதீங்க. நான் அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய போறேன், இனிமே கிழிஞ்ச சட்டையை போடுவேன், பிடிச்சி உதைக்கும் அல்ல. முன்னேற கிழிஞ்ச சட்டையை போட சொன்னா அல்லாஹ்வுக்காக நான் நல்ல சட்டையுமே போட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக இனிமே என்னதான் எங்க கிழிஞ்ச சட்டையை பழைய சட்டையை போட்டு திரிவேன், இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. செருப்பு போடாம நடப்பேன், அனுமதியே கிடையாது. அப்ப இதை விளங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிய விதத்தில் புரிந்து கொண்டவர்களாக நம்ம ஆக்குவானாக. இன்னும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள அல்லாஹ் பல விஷயங்கள்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் வந்து தன்னை படைச்ச இறைவனை சரியா புரியணும், அப்புறம் தான் இபாதத்து வணங்க மற்றதெல்லாம். இறைவன் யாருங்கிற சரியா புரியல என்று சொன்னா நம்முடைய மறுமை தோல்வியாகி போயிடும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.